தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கடம்பூர், வண்டானம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்த தொடர் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த தொடர் மழையால் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் வெள்ள நீர் புகுந்து மக்கள் அவதிக்குள்ளாகினர். அதேபோல கீழ்வேளூர், கீழையூர், வலிவலம், கொடியாலத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் விளை நிலங்களை வெள்ளம் நீர் சூழ்ந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம், வடதொரசலூர், கலையநல்லூர், பல்லகச்சேரி, விருகாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கரூர் மாவட்டத்தின் தாந்தோன்றிமலை, பசுபதிபாளையம், வேலுச்சாமிபுரம், காந்தி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மழை கொட்டி தீர்த்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 44 அடியை எட்டிய நிலையில் உபரி நீர் திறப்பால் கோதையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைந்து நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். மேலும் குமரிக்கடல் மற்றும் இலங்கை தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக கூறிய அவர் வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவு இருக்கும் என குறிப்பிட்டார். அடுத்து வரும் சில நாட்கள் நம்ம மழை எதிர்பார்ப்பதனால் நவம்பர் நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் தான் நாம எதிர்பார்க்கிறோம். டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் 30ஆம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும். அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்நிலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகையில் மிக கனமழையும், 29ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைந்து நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இந்திய கடல் பகுதிகளில் 3 சுழற்சி நிலவுவதாக கூறிய அவர் அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். இது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புயலாக வலுவடையும் என்று கூறிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் இயல்பான அளவை பெய்திருப்பதாக குறிப்பிட்டார். அடுத்து வரும் சில நாட்கள் மழை எதிர்பார்ப்பதனால் நவம்பர் நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் தான் நாம எதிர்பார்க்கிறோம். டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் 30ஆம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும். அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். குமரிக்கடல் மற்றும் இலங்கை தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனால் தமிழ்நாட்டில் அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் அமுதா தெரிவித்தார். வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நவம்பர் 28ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகையில் மிக கனமழையும், 29ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மிக கனமழையும், நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் மூலம் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. கரூர் மாவட்டத்தின் தாந்தோன்றிமலை, பசுபதிபாளையம், வேலுச்சாமிபுரம், காந்தி கிராமம், சின்ன ஆண்டான் கோவில், கரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை கொட்டி தீர்த்தது. அதேபோல் கொடைக்கானலில் தொடர் மழையால் மன்னவனூர் மலைச்சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் மரம் அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்து சீரானது. அதேபோல வில்வெட்டி சாலையிலும் பாறைகளுடன் மண் சரிந்து விழுந்து போக்குவரத்து பாதித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், புத்தூர், திருவெண்காடு, பூம்புகார், பழையார், திருமுல்லைவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் தேங்கியது. நாகப்பட்டினத்தில் பெய்த கனமழை காரணமாக 25வது வார்டில் உள்ள செம்மரக்கட்டை, கீழ்சந்து பகுதிகளில் வீடுகளுக்குள் நீர் புகுந்தது. படுக்கைகள், மின்சாதனங்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மழை நீரில் நனைந்து சேதமடைந்தன. சிதம்பரத்தில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சக்தி விலாசம் கிராமத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கடலூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் குறிஞ்சிப்பாடியை அடுத்த வெங்கடாம்பேட்டை கிராமத்தில் வசித்து வரும் ரவிச்சந்திரன் என்பவரின் ஓட்டு வீடு சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் வீட்டின் வெளியே இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்த நிலையில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலையில்லா மிதிவண்டிகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிதம்பரம் பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலையான வேணுகோபால் பிள்ளை தெரு, SP கோவில் தெரு மற்றும் கடலூர் செல்லும் வடக்கு மெயின் ரோடு உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சிதம்பரம் அருகே உள்ள லால்புரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 100 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிக்காக இணைப்பு சாலை அமைக்கும் பணி காரணமாக மழைநீர் வடிவதற்கு வழியில்லாமல் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். வெளியில வர முடியல, மேலே ஏற முடியல, எங்களை வீட்டை விட்டு கூட வெளியில வர முடியல. வீட்டு உள்ள தண்ணி பூந்துருச்சு. தண்ணி பூந்ததால பாம்பு பள்ளி எல்லாம் வீட்டுக்குள்ள ஏறி வருது. நாகப்பட்டினத்தில் பெய்து வரும் கனமழையால் சவுந்தரராஜன் பெருமாள் கோயில், நீலாயத்தாட்சி அம்மன் கோயிலுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதேபோல வெளிப்பாளையத்தில் அகஸ்தீஸ்வரர் கோயில் குளம் நிரம்பி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள சங்கிலிப்பாறை ஓடை, மாங்கனி ஓடை, கருப்புசாமி கோயில் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.